டீமோட காம்பினேஷனுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்காக எடுக்கப்பட்ட முடிவு தாங்க இது. நான் வந்து அப்படியும் ஆடுவேன், இப்படியும் ஆடுவேன், எப்படி வேணாலும் ஆடுவேன்ற மாதிரி நம்மளுடைய ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் பேசின ஸ்பீச் தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். பாய்ஸ் கோ ஆல்சோ பாலா. ஸோ போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவில் வந்துட்டு வின்னிங் கேப்டன் ஆகிய ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் சிஎஸ்கேக்காக என்ன பேசியிருக்காரு அப்படின்றது நீங்களே கேளுங்க. ரைட் ஆஃப்டர் ஐ காட் அவுட் இட் மைட் ஹவ் பீன் டென்ஸ். என்னங்க அப்படியே டென்ஷனாக பரபரப்பாக ஒரு சிஎஸ்கே மேட்சை விளையாடி முடிச்சு வந்துட்டீங்களா, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொல்கிறாரு, நான் ஆடி முடித்த உடனே அவுட் ஆகிட்டு வெளியே வந்தேன் பாருங்க, அப்போ கொஞ்சம் அந்த டென்ஷன் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி மேட்சஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டு சம்டைம்ஸ் நம்மளுடைய வின்னிங் சைடில் முடியும் போது சந்தோஷம் தாங்க. அதாவது வந்து க்ளோஸாகவே இல்லாமல் மொக்கையாக போகிறதுக்கு இந்த மாதிரி பரபரப்பாக போயிட்டு அதுவும் நம்ம பரபரப்பில் வின் பண்ணுறோங்கும் போது இன்னும் சூப்பர் தானே அப்படின்னு நம்மளுடைய ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் பல சிஎஸ்கே ரசிகர்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிறத அவரும் அங்கே சொல்கிறாருங்கிறது தான் உண்மை. மீ பேட்டிங் அட் நம்பர் 3 இஸ் த ரிக்வயர்மெண்ட் ஃபார் த டீம். எதனால் நீங்கள் நம்பர் 3ல் ஆடினீங்க, நீங்கள் ஒரு ஓப்பனர் தானே அப்போ உங்கள் டீமுக்கு, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, மீ பேட்டிங் அட் நம்பர் 3 இஸ் த ரிக்வயர்மெண்ட் ஃபார் த டீம். அதாவது டீமுக்கான தேவை இருந்துச்சு, நான் 3ஆம் நம்பர் பேட்டிங் விளாடணும்னு. அது எங்கள் டீமுக்கு ஒரு நியூ பேலன்ஸை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ராகுல் திருப்பதி வந்தால் அவர் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக டாப் ஆர்டரில் ஏறி விளாட்றதுக்கு இது ஒரு வாய்ப்பை கொடுக்கும். 2 சைடு ஆஃப் த கேமில் நான் வந்து எப்படி வேணால் மாற்றி விளையாடிப்பேன். ஆனால் அவருக்கு அந்த அக்ரெசிவ் கேம் தான் செட் ஆகும். ஸோ நான் வந்து பொறுமையாக ஆடுவேன், அக்ரெசிவ் ஆடுவேன். அதனால் நான் நம்பர் 3ல் விளையாடலான்னு வந்தேங்க, வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இவர் அவர் ஸ்பின்னர்ஸ் வேர் ரைட் ஆன் த மார்க். வி வேர் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் தெம் பவுலிங் இன் டேண்டம் அட் செக் பாக் ஆஃப்டர் த ஆக்ஷன். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களோட ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு சரியாக கிழிச்ச கோட்டை தாண்டாமல் அழகாக விளையாடினாங்க. அவங்க விளையாடினது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் உண்மையாகவே வந்து உற்சாகமாக தான் இருந்தோம். போன ஆக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா, அதாவது டிசம்பர் மாதம் நடந்த ஆக்ஷன்லேயே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நாங்கள் எடுத்திருக்கிற இந்த வீரர்கள்லாம் வந்துட்டு ஒரு மொத்தமாக ஒரு கோர்வையாக இந்த ஸ்பின் அட்டாக் வந்துட்டு செப்பாக்கில் வந்து விளையாடும் போது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அதனால் எங்களுக்கு இதில் வந்து ரொம்ப வந்து சந்தோஷம் தான். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அற்புதமாக விளையாடிருக்காங்க அப்படின்னு சொன்ன இவர் அடுத்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை பற்றி கேட்கும்போது பலி ஓ கையா எதில் அவரை பற்றி கேட்குறாங்க. கலீல் அகமது அவர்கள் வந்துட்டு கடந்த 2-3 வருடங்களாக சூப்பராக விளையாடிட்டு இருக்காருங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆளாகவும் மாறிக்கிட்டே வராரு. ஸோ அவரை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட் நம்ம டீமில் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது. அப்புறம் நூர் அஹமதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஃபேக்டருங்க. அவரை மாதிரி ஒரு ஆளை நாங்கள் எங்கள் டீமுக்குள்ளே இப்போ கொண்டு வந்திருக்கிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது புவி அப்படின்ற மாதிரி சொன்ன இவர் கடைசியாக என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, தோனியை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்கார் உங்களுடைய மகேந்திர சிங் தோனி அப்படின்னு கேட்டதுக்கு, அவருக்கு என்னங்க மகேந்திர சிங் தோனி அதே மாதிரி தான் இருக்கார். Dhoni is still the same. He is fitter this year and hitting more sixes in the nets this year அப்படின்றாரு. அதாவது ஃபிட்டாக இருக்கிறாரு, போன தடவையை விட இன்னும் அதிக ஃபிட்டாக இருக்கிறாரு, போன தடவையை விட இன்னும் அதிகமான சிக்ஸர்கள் அடிக்கிறாரு, வேறு என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.